Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometryல exercise 5.3ல 5th sum பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the value of A if the line through -2,3 and 8,5 is perpendicular to y is equal to ax plus 2. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. ஏங்கிறது ஒரு அன்னோன் வேல்யூ. ஏ எங்கே இருக்குது, y is equal to ax plus 2. இந்த ஈக்குவேஷனில் ஏன்னு ஒரு அன்னோன் வேல்யூ இருக்குது. இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, if the line through this point and this point, இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைன் is perpendicular to this equation, this line, இந்த லைனும் இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கிறப்போ இந்த ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துட்டுனாலே இந்த ஈக்குவேஷனோட ஸ்லோப்பும் இந்த லைனோட ஸ்லோப்பும் இந்த லைனோட ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், -1 வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன வேலை, இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைன் ஈக்குவேஷன், அந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதுலேயும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 வரும் அப்படின்னு போட்டு ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போக வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சொல்யூஷன் வாங்க. த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் x1 y1 and x2 y2 is y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. Therefore, the equation of line passing through -2,3 and 8,5 is இது என்னது, x1 y1 x2 y2. அப்போ y minus y1 னா 3 by y2 5 minus y1ங்கிறது 3 equal to x minus x1ங்கிறது -2 divided by x2ங்கிறது 8 minus x1ங்கிறது -2. ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, y minus 3 by 2. இங்கே வந்து 5 minus 3 வந்து நமக்கு என்னன்னு கிடைக்குது, 2. 5 minus 3 is 2 equal to x plus 2 divided by 8 plus 2. 8 plus 2 is 10. So y minus 3 by 2 equal to x plus 2 by 10 கிடைக்குது. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. 10 into இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் 10 into y minus 3 equal to 2 into x plus 2. இப்போ 10 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 10y minus 30. இந்த 2 இது மல்டிப்ளை பண்ணால் 2x plus 4. 10y minus 30 equal to 2x plus 4னு வருது. ஓகே, நம்ம இப்போ வந்து நார்மலாக ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறப்போ எக்ஸ் டேம் இங்கே கொண்டு வருவோம், அப்புறம் ஒய் டேம் இருக்கும், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேம் இருக்கும், அப்படி கொண்டு வருவோம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஈக்குவேஷனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப்னா நமக்கு y is equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு தான் கொண்டு வரணும். ஸோ அந்த ஃபார்மேட் கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் டேமை மட்டும் வச்சுட்டு மற்ற டேம்லாம் ரைட் சைட் கொண்டு போகிறோம். 10y equal to 2x plus 4 அங்கே தான் இருக்குது, -30 இங்கே போகிறப்போ plus 30. ஸோ 10y is equal to 2x plus 30 plus 4 is 34. அப்போ y is equal to நம்ம என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும், y is equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ y மட்டும் தான் இங்கே இருக்கணும். அப்போ 10 எல்லாம் இந்த சைடு கொண்டு போகிறப்போ டிவிஷன், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வரப்போ டிவிஷன் 2x plus 34 by 10. அப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணிடலாமா, 2 by 10 into x plus 34 by 10. 2 10 டிவைட் பண்ண வரும், 1 2 is 2, 5 2s are 10. இதையும் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 2s are 10, 17 2s are 14. ஸோ y is equal to இங்கே வந்து 1 தான் இருக்குது, 1 எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் x by 5 plus 17 by 5. இப்போ பாருங்கள், இது y is equal to mx plus cங்கிற ஃபார்மெட்லேயே இருக்கா, y இருக்குது equal to mx, x இருக்குது. அப்போ m இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ 1 by 5, அப்போ ஸ்லோப்புங்கிறது இந்த இடத்துல 1 by 5. y இன்டர்செப்ட் வந்து 17 by 5, அது இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை, y ஸ்லோப் மட்டும்தான் வேணும், 1 by 5. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், let m1 be the slope of equation 1. இந்த ஈக்குவேஷனை 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்லோப்பை நம்ம m1 எடுத்துக்கிறோம். m2 be the slope of the given equation y is equal to ax plus 2ன்னு எடுத்துருக்கோம். இப்போ இதிலேருந்து m1ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1 by 5. m2ங்கிறது இதுவும் y is equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. m இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, a இருக்குது. அப்போ m2 இந்த ஈக்குவேஷனோட ஸ்லோப் வந்து m2ன்னு எடுத்துருக்கோம். அது என்னது, a.
ஓகே, அதுக்கப்புறம் the lines are perpendicularன்னு சொல்லிட்டாங்க. since the lines are perpendicular, ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? -1 வரும். m1 into m2 is equal to -1. m1ங்கிறது 1/5 into m2ங்கிறது a equal to -1. அப்போ a is equal to 1/5 அங்கே போகிறப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும். 1/5ங்கிறது 5/1 ஆகும். அப்போ -1 into 5/1 is -5. அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? -5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? Thank you.